18வது IPL கோப்பையை தட்டி செல்வது யார்? கிரிக்கெட் ரசிகர்கள் கருத்தை தற்பொழுது கேட்கலாம். நாங்கள் கப்படிக்கணுன்றது எங்களுக்கும் ஆசை, ஆர்சிபி டீமுக்கும் ஆசை தான். இப்போ ரீசெண்டாக தான் விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனார். அவருக்கு எல்லா மகுடமும் இருக்குது. இந்த ஐபிஎல்லில் இருக்க அந்த ஒரு கப்பு மட்டும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பலவீனமே எங்கள்கிட்ட கிடையாது, வீக்னஸே இல்லை. அதனால் நாங்கள் அந்த பஞ்சாப் டீமை அடித்து நொறுக்கி கப்படிப்போன்னு நம்பிக்கையில் இருக்கோம். கன்ஃபார்ம் நாங்கள் தான் கப்படிப்போம். ஈசாலா கப் நம்பே. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னையோ மும்பையோ வராமல் முதல் முறையாக இந்த பஞ்சாப் பெங்களூர் வந்திருக்கிறது ஒரு சிறப்பு. பஞ்சாபா பெங்களூரா என்பதை காட்டிலும் விராட் கோலியா இல்லை ஜெயஸ் ஐயரான்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் போன இறுதி மேட்ச் வரைக்கும் நல்லா ஆடினவர். இந்த வட்டம் அவர் என்ன விளையாட போகிறாரு, விராட் கோலி என்ன விளையாட போகிறாரு, இரு வீரருக்கான போட்டி மாதிரி தான் இன்றைக்கி நடக்க போகுது. நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறது பெங்களூர் அணியத்தை எதிர்பார்க்குறோம். அதாவது நம்ம விராட் கோலியை எதிர்பார்க்குறோம். விராட் கோலி தான் ஜெயிக்கணுன்ற எங்களுக்கும் ஒரு ஆசை. ஏன்னா நம்ம சென்னை தான் வாங்கலை, பெங்களூர் விராட் கோலி வாங்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எல்லாத்துக்கும், ரசிகர்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு விராட் கோலி இருக்காரு, அவர் செம்ம பிளேயர் பாத்தீங்கன்னா. அதனால நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா பெங்களூர் டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல நான் ரொம்ப இன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மேட்சுக்காக. வீல் வெயிட் அண்ட் சி. லாஸ்ட் டைம் அந்த ஃபைனலில் டாப் 2 இருந்தவங்களுக்கு மேட்ச் நடந்துச்சு. அப்போ இதுவரையும் எப்பயுமே விளையாடாத அளவுக்கு ரொம்ப கேவலமாக விளையாண்டு தோற்றுருக்காங்க பஞ்சாப். அதுக்கு ரிவென்ஸ் கொடுக்கறதுக்கு அன்னைக்கே சொல்லியிருப்பார். இது முழு மூச்சா ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட வெற்றிக்காக போராடுவார். கண்டிப்பாக பஞ்சாப் தான் ஜெயிக்கும். ஸ்ரேயஸ் ஐயரும் அண்ட் விராட் கோலி இருக்காங்க. பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் கேப்டன் ஃபார் விராட் கோலி. ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன் விராட் கோலி. இன்னைக்கு பஞ்சாபுக்கும் பெங்களூருக்கும் மேட்ச்சு. இந்த மேட்ச் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மேட்ச் தான். பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் சரியான மேட்சாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு பஞ்சாப் தான் ஜெயிக்கும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப அமைதியாக அழகாக இருக்காப்ப, கேப்டனுக்கு பொருத்தமான ஆளாக இருக்காப்ப, ஒரு ஆக்ரோஷம் ஒரு இது இல்லாமல் நீட்டாக விளாட்றாப்ப, மேட்சாக பார்த்து விளாட்றாப்ப. அதனால் இந்த வட்டம் பஞ்சாப் தான் ஜெயிக்கும். ஆர்சிபியும் பஞ்சாபும் ஃபைனல் விளாட்றாங்க. ஆர்சிபி 9 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, பஞ்சாப் 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. நான் ஆர்சிபி ஃபேன். ஆர்சிபி ஜெயிக்கணும் தான் எதிர்பார்க்குறேன். விராட் கோலி அடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த தமிழக அணிகள்லாம் வெளியேறிச்சு, இதெல்லாம் எதனால வெளியேறினாங்க? எல்லாம் யாரும் கரெக்டாக விளாட்ல. அதனால இப்போ இறுதிக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. உங்களை எந்த அணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? நான் விராட் கோலி ஃபேன். ஆர்சிபி தான் ஜெயிக்கும். இவங்களுடைய மோதல் எப்படி இருக்கும் 2 பேரும்? நல்லா இருக்கும். இப்போ குவாலிஃபயர் ஒன்னே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இன்னைக்கு ஆர்சிபியும் பஞ்சாப் ஃபைனல் மேட்ச் நடக்குது. சிஎஸ்கே எம்ஐ அந்த மாதிரிலாம் வெளியே போச்சு. புதுசாக டீம்னு இப்போ இந்த வருஷம் கப்படிக்க போகுது. இப்போ ஐபிஎல் மேட்ச் எப்படி பரபரப்பு எப்படி இருக்கு? நல்லா எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா 2 டீமும் புதுசாக ஃபைனல் போயிருக்கனால யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். நம்ம தமிழக அணிகள்லாம் எதுவுமே வெளியே போயிட்டாங்க. அவங்க யார்கிட்ட எதனால வெளியே போனாங்க? பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இல்லை, அதனால தான் வெளியே போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குது. எல்லாருமே பின்சால்ட்டு, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், பஞ்சாப்பில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. நைட்டு நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்க. இன்னைக்கு பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. அதில் நிறைய பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறானுங்க. அதனால பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. தமிழக அணிகள்லாம் ஏன் வெளியே போச்சு? பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால நல்லா தோத்துட்டாங்க. இப்போ இறுதி போட்டிக்கு இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. எப்படி இருக்கும் ஆட்டம்? ஆட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும். 2 டீமும் பலம் வாய்ந்த டீம். நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும். யார் வெற்றி பெறுவாங்க? பஞ்சாப். எப்படி உறுதியாக சொல்றீங்க? பஞ்சாப்ல நிறைய பேர் பேட்ஸ்மேன் நிறைய இருக்கானுங்க, பவுலர்ஸ் நிறைய இருக்காங்க. பஞ்சாப் இல்லை, கண்டிப்பாக நாங்கள் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் தீவிரமான நாங்கள்லாம் விராட் கோலியோட ஃபேன். ஏன்னா அவர் எப்படி கிரிக்கெட் விளையாடுவார்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவர் எடுக்காத கப்பே இல்லை. இந்த ஒரே ஒரு கப்பு மட்டும் மிஸ்ஸு. ஒரு 2008 இதுவரையும் விளையாண்டுட்டு இருக்காரு. 18 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக அவருக்காண்டியாவது நாங்கள் கப்பு எடுக்கணும். அதே மாதிரி இந்த வருஷமும் டீம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் தான் கப் எடுப்போம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கப் எடுத்து விராட் கோலி எல்லாத்துலேயும் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். இதோட ரிட்டைர்மெண்ட் ஆகி தலைவர் சச்சினை தூக்கிட்டு போன மாதிரி தலைவரையும் தூக்கிட்டு வெயிட்டாக அகமதாபாத் மைதானத்தில் தூக்கி வச்சு அவரை கொண்டாடி, கிரிக்கெட்டோட ராஜா அவரை கொண்டாடி அவருக்கான மரியாதையோட கப் எடுத்து அனுப்பணுங்கிறதான் எங்களோட ஆசை. யாராச்சும் ஒரு டீமு புதுசாக கப் அடிக்கிறாங்க. கப் அடித்தா நல்ல விஷயம்தான். ஏன்னா அதாவது ஆர்சிபி இருந்தாலும் சரி, பஞ்சாபாக இருந்தாலும் சரி, 2 பேரும் புதுசாக யார் கப் அடிக்கலாம், புது ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுவாங்க. ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங்கில் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவு ரன் அடிக்கிறாங்க. ஸோ அப்படி ரொம்ப ஆர்சிபி அடிப்பாங்கன்னு தோணும். நான் சிஎஸ்கே ஃபேனு தாங்க சார், தீவிர ஃபேனு சார், டோனி ஃபேனு நான். இருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 5 கப்பு வச்சுருக்கோம் நாங்கள். அது பெட்டராக தான் நினைக்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். இப்போ பஞ்சாபுக்கும் நம்ம ஆர்சிபிக்கும் நடக்கிறதுனால ஆர்சிபிக்கு தூக்குனா தேவலாம் சார்.
ஆர்சிபி வந்து 18 வருஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 18வது வருஷத்தில் கப்பு எடுக்கட்டும், நல்லபடியாக ஜெயிக்கட்டும். இது வரைக்கும் ஆர்சிபியாக இருக்கட்டும், நம்ம பஞ்சாப் டீமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு கப்பே எடுத்ததில்லை. புதுசாக இப்போ தான் 2 டீம் ஃபைனல்ஸ் வந்திருக்கு. இது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. 2 டீமில் எந்த டீம் கப்பு எடுத்தாலுமே அது வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும். பஞ்சாப் ஃபேன்ஸுக்கும், ஃபேன்ஸுக்கும், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும்.